எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிடின்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எடுக்கிறீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று அது சிபிஎஸ்சி போர்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு அது கேம்பிரிட்ஜ் பேஸ்டு யூனிவர்சிட்டி அந்த சிலபஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னு போனீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டில் தான் அந்த குழந்தைகளுக்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸோட நாலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமக்கர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தில் வந்து அது 11 அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து நீங்கள் கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான லேப் செட்டப்பு, சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 crore மேலே கவர்மெண்ட் ஃபண்டையும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நீங்கள் வாங்கின காசுக்கும் நீங்கள் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து எனக்கு ஃபண்டு கொடுக்கணும். ஃபண்டு நீங்கள் கொடுத்தாலும் அது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டை நீங்கள் சரியாக செயல்படுத்தலையே. இதைத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஐசிடிக்கு நீங்கள் வாங்கின ஃபண்டை நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஐசிடி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து செப்பரேட் கோர்ஸாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6th standard to 12th standard வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு தனி கோர்ஸாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க அதை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, சயின்ஸ் கூட சேர்த்து ஒரு பகுதியாக கொண்டு வராங்க. நீங்கள் பக்கத்து மாநிலங்கள் எடுக்கிறீங்கன்னா, தெலுங்கானாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் அறிவு சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்து ஐசிடிங்கிறது வந்து அதுதான் மெயின். 11 அப்ஜெக்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தவே, அதை ஏன் செயல்படுத்தலை? நீங்கள் வந்து சயின்ஸ் கூட சேர்த்து ஒரு பகுதியாக தானே செயல்படுத்துறீங்க. அது நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஃபண்ட் எதுக்கு வாங்குறீங்க? நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா என்ன பர்பஸ் கொடுக்குறேன்? அந்த பர்பஸ் நீங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும் தான் எல்லாம் வந்து கவர்மெண்ட் அடுத்த நீங்கள் ஃபண்டு கேட்க முடியும். நீங்கள் வந்து ஃபண்டு கொடுங்க, நான் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து அந்த ஐசிடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆசிரியர்கள் வந்து இவங்க நியமிக்கணும். 60,000 ஆசிரியர்கள் 60,000 ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அத்தனை பேரும் ஏற்கனவே வந்து ஒரு போராட்டம் கூட பண்ணியிருக்கிறாங்க.